வாங்க சார், வாங்க வாங்க வாங்கம்மா. வணக்கம். இளமாறன் சார், பஞ்சுவாலிட்டி இவ்வளவு பர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்றீங்க? ஆமா சார், நம்மலாம் பிசினஸ் மேன்ல, நம்ம சக்சஸ்க்கு பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா, நானும் பல வருஷமா ஆபீஸ் போறதுல பஞ்சுவாலிட்டி கரெக்ட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். தம்பி, ஆபீஸுக்கு வர்றது முக்கியம் இல்ல, சஃபாரி போட்டுக்கிட்டு சும்மா வெட்டியா சவாரி பண்ண கூடாது, வேலை பார்க்கணும், அதுதான் முக்கியம். என்ன தம்பி நான் சொல்றது? துளசி, சம்பந்த வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க, வா. என்ன நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. பிரியா மேடம், எனக்கு ஏதாவது கொண்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன் மேடம். வாங்க தம்பி, வணக்கம். வாங்க உட்காருங்க. அத்தை, அண்ணி எங்க இருக்காங்க? உன் அண்ணி மேக்கப் ரூம்ல தான் இருக்கா, போய் பாரு. சரி, நான் போய் பாக்குறேன். இவ ஒருத்திடா ஆசை மழை பொழியறா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி சோதிமணிக்கும் வசுந்தராவுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா அண்ணி அண்ணின்னு அலையறாளே. சார், வா 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 வா, இந்த பக்கம் வா. அம்மா கொடுப்போம். பாத்து. இந்தாங்கம்மா. வீட்ல விசேஷம் நடக்கிற நேரத்துல நாம சும்மா இருந்தா எப்படி? எவ்வளவோ நூல் விட்டு பார்த்தும் இந்த ஆனந்த் என் பக்கம் சிக்கவே இல்ல. இனி பாட்டி நம்பி பிரயோஜனம் இல்ல. நம்மளே கால் பண்ணி நம்ம ஆனந்த் கிட்ட நெருங்கிட வேண்டியதுதான். என்ன பண்ணலாம்? இளமாரா, எனக்கு தான்ப்பா மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மீனாட்சிக்கு ஒரு நல்ல காலம் நெருங்கி வர்ற மாதிரி இருந்தோம், அது நடக்கலையப்பா. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. எப்போ எது நடக்கணுமோ அது கரெக்டா நடக்கும். நீங்க வேணா பாருங்களேன். என்னமோப்பா நீ சொல்ற, நான் கேட்குறேன், பாப்போம். பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. இந்த மேட்டை கீழே இதை வச்சுட்டா ஆனந்த் கண்டிப்பா இதுல காலை வைப்பாரு, வழுக்கியும் விழுவாரு. அப்படியே பாட்டி கட்டி பிடிச்சிட வேண்டியதுதான். ஐயோ, பார்த்துட்டா என்ன பண்றது? யார் பார்த்தா என்ன, நம்ம வேலையை நம்ம செய்ய வேண்டியதுதான். ஏமா, நீ வசுந்தராவோட தங்கச்சி தானே? உன் பேர் என்னம்மா? இலக்கியா. இலக்கியா, என்ன பண்ணிட்டு இருக்க? கோலிய போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். படிச்சு முடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். அம்மா எங்க காணோம்? அம்மா அம்மா எங்க? கிச்சன்ல இருப்பாங்க, நீங்க போய் பாருங்க. சரி பாருங்க. லூஸ் போட்டு. ஏமா இலக்கியா, அக்கா எங்க இருக்கா? மேல ரெடி ஆயிட்டு இருக்கா. அக்காவுக்கு கல்யாணம் அடுத்து உனக்கு தான். ஆமா ஆண்டி. ஐயோ வெக்கத்தை பாரு. எந்த ரூம்லமா ரெடி ஆயிட்டு இருக்கா? மேல 2வது ரூம்ல. சரி சரி. கல்யாணத்துக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வந்து என்ன பண்ணலாம்? புடவை சரி பண்ற மாதிரி உட்கார வேண்டியதுதான். அப்பா, வச்சு முடிச்சாச்சு. எங்க போய் நிக்கலாம்? அங்க. அந்த இடம் சூப்பர், பார்த்தாலும் தெரியாது.
கனவா? ச்சே. என்னடி சாரி சுடிதார்னு சொல்லிட்டு இருக்க? ஆ? அது வந்து என்னன்னா பாட்டி, வந்து நொந்துன்னு என்ன அப்படியே இழுத்துட்டு கிடக்குற? அவன் என்னடி ஆச்சு உனக்கு? ஆ, என்ன பாட்டி வேணும் உனக்கு? உங்க அப்பா சந்தோஷத்துல அப்படியே ஈ நடிச்சிட்டு நிக்கிறான். உங்க அம்மா முகத்துல ஈ ஆடலையேடி. பாட்டி, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். நீ முதல்ல இங்க இருந்து போ. அப்படிலாம் போக முடியாதுடி. ஆமா, இங்க என்ன நடக்குதுன்னு அப்படியே உத்து பாத்துட்டு நிக்கிற? உங்க அக்கா காரி ஒரு மார்க்கமா நிக்கிறா. ம். அந்த அர்ஜுன் பையன் அப்படியே சந்தோஷமா இருக்கான். அந்த பட்டு புடவை சந்தோஷத்துல அப்படியே எகிரி எகிரி குதிச்சிருவா போல இருக்கு. ஆ, ஆனா அந்த அமெரிக்கா காரி அவ பொண்ணும் அப்படியே திரு முழிச்சுக்கிட்டே இருக்காளுங்க. அந்த இளமார பையன் ரொம்ப சந்தோஷமா குதூகலமா இருக்கான். ஓ. ஆனா அவன் அப்ப இந்த கொரோனா டெஸ்டுக்கு மூக்குல விட்டு நோண்டுவானுங்களே அந்த மாதிரி இல்ல இருக்கா. பந்தக்கால ஒண்ணுதான் அப்படியே நேரா நிக்குது. ஆ, ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொன்னும் ஒவ்வொரு திசையில நிக்குதுங்களே. ஆமா, நீ எந்த திசையில நிக்கிற? ம்? ஏய், ஆ, அதெல்லாம் நான் கரெக்டா தான் பாட்டி நிக்கிறேன். நீ தான் சரியான திசையில இல்ல. என்னது? நான் சரியான திசையில இல்லையா? இங்க பாருடி, எப்பவுமே இந்த கடையநல்லூர் காந்திமதி போற திசை ஒண்ணுதான். ஓ. அத நீ பாக்கதான போற. நீ சரியா நில்லு. ஆ, ஆ. ரொம்ப தேங்க்ஸ். நான் சொன்னபடி நடந்துக்கிட்டதுக்கு. இது என் தங்கச்சி வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இதுல எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. நான் சொன்ன மாதிரியே கல்யாணத்தன்னைக்கு நீ இருக்கக்கூடாது, போயிடணும். என் தங்கச்சி கழுத்துல தான் அர்ஜுன் சார் தாலி கட்டணும். உனக்கு என்ன வேணுமோ நான் அதை உனக்கு செஞ்சிடறேன். அண்ணி, அண்ணி. ஐயோ, ஐயோ, என்னங்க நீங்க? இது ஏன் ரூம்ங்க? சாரிங்க, சாரி. அண்ணி ரூம்னு நினைச்சு வந்துட்டேன். ஐயோ, என்னங்க ஐயோ? அதான் சாரி சொல்லிட்டேன்ல. இல்லங்க, துண்டு அவுந்துருச்சு, அதான். ஐயோ, சாரிங்க. சாரிங்க. மாடி ரூம்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு நினைப்புல இந்த ரூம்குள்ள வந்துட்டேன். பரவாயில்லங்க, வசுந்தரா மேடம் ரூம் அங்க இருக்கு. சாரிங்க, தப்பா நினைக்காதீங்க. அதான் நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேலங்க, விடுங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். ம். அப்பா, ரூம் கதவை திறந்து போட்டு குளிச்சது எவ்வளவு பெரிய தப்பா போயிடுச்சு. நல்ல வேலை டவலாவது கட்டி இருந்தேன், இல்லனா. அண்ணி. வா மீனாட்சி. அண்ணி, இந்த புடவையில சூப்பரா இருக்கீங்க. மேக்கப் அதை விட சூப்பரா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ணி. உன் புடவையும் அழகா இருக்கு. ஏன் புடவை எப்படி இருந்தா என்ன, இன்னைக்கு நீங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ணி, ரொம்ப எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கு அண்ணி. நீங்க கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க கூட கேரம் விளையாடணும், அதுக்கப்புறம் காட்ஸ் விளையாடணும், உங்க கூட சேர்ந்து சமைக்கணும், ஜாலியா ஊரு சுத்தணும். வசோனி, நீங்க சிரிக்கிறப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க சிரிச்சுக்கிட்டே கீழே வரணும். நான் உங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன். சரி மீனாட்சி, நீ போ, நான் வரேன். சரிங்க அண்ணி. வாங்க. வாழ்த்துக்கள் அர்ஜுன் சார். தேங்க்யூ ஸோ மச். எங்கேருந்து வரீங்க? வசுவோட ரூம்ல இருந்து வரீங்களா? ஆமா சார். வசு ரெடி ஆயிட்டாளா? ஆ, ரெடி ஆயிட்டே இருக்காங்க. அர்ஜுன் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அத பத்தி கேட்கலாமா? இதுல என்ன இருக்கு, தாராளமா கேளுங்க. இல்ல சார், இனியாதான் உங்க ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? ரவிவர்மன் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, அவரு ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட். அவரு ஆமா, நானும் அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர்கிட்ட நம்ம மனசுல இருக்கவங்கள பத்தி சொன்னா ஒவ்வொரு வயசுலயும்
அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கரெக்டா டிராயிங் பண்ணி கொடுத்துருவாரு. அதே மாதிரி வரைய சொல்லி அந்த டிராயிங்க பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து கண்டுபிடிச்சேன். கிரேட் ஒர்க் அர்ஜுன் சார். நீங்க தப்பா நினைக்கலனா ரவிவர்மன் உங்களுக்கு வரைஞ்சு கொடுத்த ஓவியத்தை நான் பார்க்கலாமா? வித் பிளஷர். தாராளமா வாங்க, காமிக்கிறேன். வாங்க. வாங்க. ஆ இதுதான். வாவ், கிரேட். உங்க மனசுல இருக்கிற ஹார்ட் ஃப்ரெண்ட அப்படியே தத்ரூபமா வரைஞ்சிருக்காரு. ம். மூணு புள்ளி இருக்கணுமே. அவரோட இல்லுஸ்ட்ரேஷன்ல 3 புள்ளி இருக்கும். இதுல 2 தான் இருக்கு. இது நிஜமாவே அவரு வரைஞ்சது தானா? நல்லா இருக்கு சார். வாழ்த்துக்கள் அர்ஜுன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. நான் கீழே வெயிட் பண்றேன். கண்டிப்பா. ஓகே சார். நான் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கேன். நான் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. மீனாட்சி, மீனாட்சி, என்னம்மாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? முக்கியமான விஷயத்தை பத்தி உன்கிட்ட கேட்கணும்னா சொல்லுமா, என்ன விஷயம்? அர்ஜுன் சாரோட ஹார்ட் ஃப்ரெண்ட் ஓவியம் ரவிவர்மன் சார் வரைஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை நான் பார்த்தேன்னா அது ஒரிஜினல் மாதிரி தெரியலண்ணா. அது எப்படிமா சொல்ற? இந்த மாதிரி ரவிவர்மன் சார் வரைஞ்ச ஓவியத்துல கையெழுத்து போடுவாரு. அதுல 3 புள்ளி வைப்பாரு. ஆனா அர்ஜுன் சார் காட்டின ஓவியத்துல 3 புள்ளி இல்லனா. ஏற்கனவே ரவிவர்மன் வரைஞ்ச வசுந்தராவோட ஓவியத்தை இவ பார்த்துருக்காளே. வசுந்தரா தான் அர்ஜுனோட நிஜமான ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு இவளுக்கு தெரிய வந்துட்டா தேவையில்லாத குழப்பம்லாம் வருமே. அண்ணா, அண்ணா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதை விடுமா. சரி, இப்ப எதுக்கு அதை பத்தி யோசிச்சு குழப்பிட்டு இருக்கணும்? அதான் பந்தக்கால் வரைக்கும் வந்துட்டோம்ல. அடுத்து ஆக வேண்டியதை பார்ப்போம், வா. அட மாமா, வாசலுக்கு போலாம். பந்தக்கால் நடுறாங்கல்ல, எல்லாரும் அங்கதானே இருக்காங்க, வா போலாம். கடவுளே, ஆனந்த் இந்த மேட்டு மேல சரியா கால வைக்கணும். அப்படியே ஸ்வைன்னு வழுக்கிட்டு கீழே விழ போகும்போது அப்படியே நான் அவரை தாங்கி கட்டி பிடிக்கணும். கடவுளே ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. மீனாட்சி, கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா? எல்லாம் நேரம் பிள்ளையாரு பிடிக்க போய் குரங்கா போச்சு. சாரிங்க. பரவாயில்லைங்க, என்ன கீழே விழாம பிடிச்சிட்டீங்க. தேங்க்ஸ். இதுல என்னங்க இருக்கு? உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? ஆஹா. ம். என்னோட ஃபோன். இருங்க, நான் எடுக்கிறேன்.
இந்தாங்க. ஐயோ, எல்லாம் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்களே, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுதே. கேப் எங்க கிடைக்கும்னு தெரியலையே. இன்னைக்கு நம்ம பண்ற காரியத்துல வசு வெளியே, சோதிமணி உள்ள. ஐயரே, நல்ல நேரம் முடிய போகுது. எப்ப ஆரம்பிக்க போறீங்க? எல்லாம் ரெடியா இருக்கு. விளக்கேத்துறதுக்கு தீப்பெட்டி மாத்திரம் கொண்டு வந்தேன்ல. நட்சத்திரா, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏகதந்தம் சதுர்கஸ்தம் பாஷமங்குடுதாரிணம். என்ன நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இருக்கட்டுமா, நம்ம வீடு தானே, எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பிரியா, மேடம், எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வாமா. சரிங்க மேடம். இரு நான் போய் காஃபி போட்டு கொண்டு வர அத்தை. அட, நீ ஏம்மா போற? அதான் வேலைக்காரங்க இருக்காங்களே, அவங்க போட்டு எடுத்துட்டு வருவாங்கம்மா. இல்ல அத்தை, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட நாம தானே கவனிக்கணும். நம்ம கையால பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் நானே எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரிம்மா, ஓ இஷ்டம். அதானே பார்த்தேன், இவ கரெக்டா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறாளே. அடி கடையநல்லூர் காந்திமதி, ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். இது வந்துடுறேன். எனக்கு ஒரு ஃபில்டர் காஃபி ஸ்ட்ராங்கா. ஆமா, ஸ்ட்ராங்கா போட்டு சுகர் போடாம கொண்டு வா. ஏன்னா உத்தமன் தம்பிக்கு சுகர் அதிகமா இருக்கு. எனக்கு சுகர் இருக்குன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? வாயாலதான். வாயிலியா? மூடு. கொழுப்பு அதிகமா இருந்தாதான் சுகர் எல்லாம் ஜாஸ்தி ஆகும். எனக்கா? உங்களுக்கு தான் எல்லாம் இருக்கும் போல இருக்கு. எனக்கு எல்லாம் இருக்கு. ஐயோ, நீ போய் மெதுவா கொண்டு வாமா. சரிங்க பாட்டி. பாருங்க. இனியா,